ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். என்னம்மா? இல்ல, இப்போ உங்ககிட்ட பேசிட்டு ஒருத்தர் பைக்ல வேகமா போனாரே, அவர் உங்களுக்கு ரிலேஷனா? அவன் என் புள்ளமா ஜெகன். அப்படின்னா நீங்க எனக்கு மாமா. நீ என்னம்மா சொல்ற? அங்கிள் மாமா ரெண்டும் ஒண்ணுதானே? அது பொதுவா யார வேணாலும் பார்த்து சொல்லலாம். ஆனா மாமானா அது சொந்த மாமா. நீங்க எனக்கு சொந்தமா? எப்படி? அதையெல்லாம் அந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்கார்ந்து பேசலாம். நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கமா சொல்றேன் வாங்க. நான் யார் தெரியுமா? உங்க புள்ள வேலை செய்யறாரே அந்த கம்பெனியோட எம்டி. ஓ, நீங்க தான் திரிபுவா? திருப்பூர்னு ஷார்ட்டா சொல்ற அளவுக்கு உங்க பையன் என்ன பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காரா? நிறைய சொல்லிருக்காமா. நாம முதல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க மாமா? ஸ்ட்ராபெரி, வனிலா, பட்டர்ஸ்காட்ச்? இங்க எல்லாமே ஜில்லுன்னு தான் இருக்க போகுது. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மேடம். ரெண்டு பட்டர்ஸ்காட்ச். ஓகே மேடம். மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு. ஏமா என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற? உங்களையும் அத்தைய நான் நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சேன் மாமா. எதுக்குமா? என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? ஜெகன் எல்லாத்தையும் சொல்லி இருப்பாரே. எங்க அப்பா எனக்கு எத்தனையோ மாப்பிள்ளைங்களை பார்த்திருப்பாரு. உங்க பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாதஸ்வர ஓசையும் கெட்டி மேல சத்தமும் என் காதல கேட்டுச்சு. சாப்பிடுங்க மாமா. மாமா, உடனே எனக்கு ஜெகனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைதான். ஆனா என் தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்றான். அவன் கல்யாணம் முடியட்டும்னு நான் வெயிட் பண்றேன். யாரு? பொற்கொடியத்தானே உங்க தம்பி லவ் பண்றான்? பொற்கொடி உங்களுக்கு தெரியுமா? என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதமா. ஜெகன் ஆபீஸ்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவார் போல இருக்கு. பொற்கொடி உங்களுக்கு மருமக உறவு இல்ல மாமா, மக உறவு. ஆமாமா, மகதான் மாத்தி சொல்லிட்டேன். மாமா, என் தம்பி பொற்கொடி கல்யாண நிச்சயதார்த்தம் வர புதன்கிழமை. நீங்க அவசியம் வரணும். நீங்க என் வருங்கால மாமனார் ஆச்சே. கண்டிப்பா வரமா. ஐயோ, பொற்கொடி அப்பாவா வேற நடிக்கணுமே. எப்படி டபுள் ரோல் பண்றது? என்ன மாமா யோசிக்கிறீங்க? பொற்கொடியோட வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியாதுல்ல? ஒரு நிமிஷம் இருங்க. பொற்கொடியோட அப்பாவுக்கு போன் பண்ணி நான் கேட்டு சொல்லிடுறேன். கேட்டு சொல்லுமா, கேட்டு சொல்லு. ஐயோ, பொற்கொடி அப்பா நான் தானமா? ஆமா மாமா, நீங்களும் பொற்கொடிக்கு அப்பா முறை தானே? மாமா, பொற்கொடி அப்பாவோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பரவாயில்ல, ஜெகன் கிட்ட நான் அட்ரஸ் சொல்லிடுறேன், நீங்க வந்துருங்க. சரிமா. உங்க போன் நம்பர் சொல்லுங்க. பொற்கொடி வீட்டு அட்ரஸ் நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். ஆட கடவுளே, அடுத்த சோதனையா? என்ன மாமா மறுபடியும் யோசிக்கிறீங்க? நீ எதா இருந்தாலும் என் பையன்கிட்டயே அடிக்கடி பேசுமா, அப்பதான் உங்களுக்குள்ள இன்னும் நெருக்கம் அதிகமாகும். மாமா, சூப்பரா லவ்வுக்கு ஐடியா கொடுக்குறீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி மாமா, அப்ப நான் கிளம்புறேன். அம்மா, ஐஸ்கிரீமுக்கு பணம் கொடுத்துருக்கோமா? சாரி. இந்தாங்க மாமா. வர மாமா. மாமா, மீதி சில்லறைய வாங்கிட்டு போமா. வேண்டாம் மாமா, தேங்க்ஸ்.